Hello students, welcome to Hiba Max. 11th Standard Max Chapter 11 Example Sums பார்த்துட்ருக்கோம் இல்லையா 11.25 இருந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். Evaluate x cube plus 2 divided by x minus 1 dx. இதை integrate பண்ணி நம்ம answer என்னன்னு சொல்லணும். Solutionல integration of x cube plus 2 divided by x minus 1 dx இருக்கா? இப்போ இதே மாதிரி டேர்ம் மேல நான் கொண்டு வரணும் அப்படின்னா பிளஸ் 2 நான் மாற்றி எழுதுறேன், பிரித்து எழுத போகிறோம் சரிங்களா. அப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3 மைனஸ் 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் 3 மைனஸ் 1, 3ல் 1 போச்சுன்னா 2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ கீழே எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு, மேலையும் எக்ஸ் கியூப் மைனஸ் 1 பிரித்து எழுதலாமா. எக்ஸ் கியூப் மைனஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 1, நடுவில் ப்ளஸ் இருக்குது, 3 divided by x minus 1 ன்னு எழுதலாம் into dx. ஏன் இப்படி பிரித்து எழுதுறேன்னா இது என்ன டேர்ம் பாருங்க, a cube minus b cube, 1 மேலே cube எழுதிக்கலாம். ஸோ இதை இப்போ நம்ம பிரித்து எழுதலாம். a minus b a square plus a into b, அப்போ x into 1 x plus b square divided by x minus 1. இது ரெண்டும் கேன்சல் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ பெரிய ஸ்டெப்பு. 3 divided by x minus 1 into dx. x minus 1 cancel பண்ணிடலாம். இப்போ மிச்சம் இருக்கிறது ஒரே லைனில் நம்ம எழுத போகிறோம். x square plus x plus 1 plus 3 by x minus 1 into dx. இப்போ x square integrate பண்ணால் 2 plus 1 3 by 3. x integrate பண்ணால் x square by 2. 1 integrate பண்ணால் x plus 3 by x minus 1. பவரில் 1 இருக்குது, ஸோ 3 log modulus x minus 1 plus c. ரொம்ப ஈஸியாக முடிச்சுட்டோம். அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள் 11.26 evaluate. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், integration of a power x e power x into dx. சொல்யூஷனில் given எழுதிடலாம், a power x e power x into dx. ஸோ நெக்ஸ்ட்டு இதை எப்படி மாற்றிடலான்னா பவர் சேம், அப்போ ஏஇ பவர் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாமா இன்ட்டு டிஎக்ஸ். இப்படி மாற்றினா தான் நம்ம லாக் அப்ளை பண்ண முடியும் சரிங்களா. ஸோ ஏஇ பவர் எக்ஸு டிவைடட் பை லாக் ஆஃப் ஏஇ ப்ளஸ் சி. இதுதான் இதோட ஐடென்டிட்டி. ரொம்ப ஈஸி, பட் இதை நம்ம வந்து சிங்கிள் டேர்மாக மாற்றணும் சரிங்களா. செகண்ட் கொஸ்டின், இன்டிகிரேஷன் ஆஃப் இ பவர் எக்ஸு லாக் 2 e power x dx. சொல்யூஷனில் integration of e power x log 2 e power x dx இருக்கா. ஸோ இப்போ இந்த மாதிரி டேர்ம் வந்தாலே ஞாபகம் வச்சுக்கோங்க, e power x log. ஸோ இதை எப்படி கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா 2 பவரில் x, 2 power x, integration of 2 power x, ஆல்ரெடி e power x அப்படியே இருக்குது dx. இப்போ லாஸ்ட்டு சம் மாதிரியே வந்துருச்சு பாருங்கள், ஏஇ ஹோல் பவர் எக்ஸ். அப்போ இதை 2e ஹோல் பவர் எக்ஸ் டிஎக்ஸ். அந்த சம் எப்படி சால்வ் பண்ணோம் அதே தான், 2e பவர் எக்ஸ் டிவைடட் பை லாக் ஆஃப் 2e ப்ளஸ் சி. இதே மாதிரி எக்ஸசைஸ் சம்ஸும் வரும். ஸோ ஃபார்மேட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸாம்பிள் 11.27 evaluate integration of x minus 3 into root of x plus 2 dx. சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கொஷின் எழுதலாம், integration of x minus 3 root of x plus 2 into dx. கிளியரா. இப்போது இதே மாதிரி இங்கே டேர்ம்ஸ் வரணும் அப்படின்னா 3 எப்படி மாற்றி எழுதுறதுன்னு யோசிக்கணும். பிகாஸ் ரெண்டும் ஒரே மாதிரி வந்தால் தான் சால்வ் பண்ண முடியும். இது தனித்தனியாக மல்டிப்ளிகேஷனில் இருக்க சால்வ் பண்ண முடியாது. இப்போ மைனஸ் 3 நான் -3 -5 + 2 எடுத்துக்கலாம், ஏன்னா இங்கே x + 2 இருக்குது. ஸோ இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், இன்டிகிரேஷன் ஆஃப் x -5 + 2 அண்ட் x + 2 ரூட் வந்து 1/2ன்னு எடுத்துக்கலாம் இன்ட்டு dx. இப்போ இது இன்னும் கொஞ்சம் ஷஃபில் பண்ணிக்கலாம். x + 2 தனியாகும், -5 தனியாகும். அதே மாதிரி x + 2 பவர் 1/2 இருக்குது. கிளியரா. dx. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டேர்மை இந்த ரெண்டு டேர்மோட மல்டிபிள் பண்ணுறேன். x + 2 இன்ட்டு x + 2 1/2 minus
5 into x plus 2 power 1 by 2 into dx. Next line la இதோட power 1. அப்ப base common power add பண்ணலாமா? x plus 2 1 plus 1 by 2 minus 5 into x plus 2 same அதில் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது dx. இப்போ இதை ஆட் பண்ணா இதோட வேல்யூ என்னவா மாறுனா 3 by 2 x plus 2 பவரில் 3 by 2 minus 5 into x plus 2 பவரில் 1 by 2 dx. இப்போ நார்மலாக இது x power n ஃபார்மேட்டில் நீங்கள் இன்டிகிரேட் பண்ணால் போதும். அதுக்கு தான் இவ்வளோ பெருசாக கொண்டு வரும். x power nனா x power n plus 1 x power n plus 1 divided by n plus 1 x differentiate பண்ணா 1 so நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண வேணாம். minus 5 இதுவும் சேம் x power n 1 by 2 plus 1 divided by 1 by 2 plus 1 x differentiate பண்ணா 1 so அதை ஆட் பண்ணணும் இல்லை plus c. இப்போ இதை சால்வ் பண்ணா x plus 2 5 2 1s are 2 3 plus 2 5 by 2 அப்போ கீழையும் 5 by 2 தான் வரும். minus 5 into x plus 2 2 1s are 2 2 plus 1 3 by 2 divided by லியும் same 3 by 2 வரும் plus c. இப்போ அடுத்த லைன் ரெசிப்ரோக்கல் பண்ண அவ்வளோதான் 2 by 5 x plus 2 power 5 by 2 minus 2 5s are 10 by 3 x plus 2 power 3 by 2 plus c. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்டர் 11 எக்ஸாம்பிள் 11.28 இந்த வீடியோவில் பார்க்கலாம். evaluate அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? evaluate 1 by root of x plus 1 plus root of x dx. இதுதான் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். இன்டிகிரேஷன் ஆஃப் 1 by root of x plus 1 plus root x dx. ஸோ இந்த டேர்முக்கு அப்படியே கான்ஜுகேட் எடுக்கணும். இன்டிகிரேஷன் ஆஃப் 1 by x plus 1 plus root x into root of x plus 1 minus root x divided by root of x plus 1 minus root x. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணலாம். 1 into anything same root x plus 1 minus root x divided by a plus b a minus b. அப்போ a square minus b square dx. இங்கேயும் நான் dx எழுதிருங்க, சேஞ்சுமே இல்லை. x plus 1 minus root x அப்படியே இருக்கும். டினாமினேட்டரில் பாருங்கள் ரூட் டூ ஸ்கொயரும் கேன்சல். மிச்சம் நமக்கு x plus 1 minus x மட்டும்தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் லைனில் ப்ளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல். மிச்சம் நமக்கு இருக்கிற டேர்மை x plus 1 power 1 by 2 minus x power 1 by 2 மாற்றி எழுதிடுங்க. டிவைடட் பை 1 ஸோ அது மென்ஷன் பண்ண வேணாம் இன்டூ dx. இப்போ இது ரெண்டாக பிரித்து எழுதிக்கலாமா? integration of x plus 1 power 1 by 2 into dx minus integration of x power 1 by 2 into dx. x power n format. So x plus 1 n plus 1 divided by n plus 1 minus x power n plus 1 divided by n plus 1 plus c. So next line 2 1s are 2 2 plus 1 3 by 2 x plus 3 by 2 divided by 3 by 2 minus x power 2 1s are 2 plus 1 3 by 2 divided by 3 by 2 plus c. இப்போ அப்படியே இதை ரெசிப்ரோக்கல் பண்ணுமா? 2 by 3 மாறும். x plus 1 power 3 by 2 minus same 3 by 2 2 by 3 மாறிடும். x power 3 by 2 plus c. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம் எல்லாருக்குமே? இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகான் செலக்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.